3 முடிச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, நந்தினி என்னால் இதுக்கு மேலே இந்த கொடுமையை தாங்கிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மை தான். நானும் சூர்யா சாரும் ஒரு கணவன் மனைவியாக வாழலை. வெளி உலகத்துக்காக நாங்கள் கணவன் மனைவியாக நடிச்சிட்ருக்கோம். சூர்யா சாருக்கு என் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. என்னாலையும் சூர்யா சாரை ஒரு நார்மல் மனுஷனாக பார்க்க முடியல. என்னை மன்னிச்சிருங்க சார், நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு நந்தினி கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் நம்ம மாதவி எப்படியாவது நந்தினியை இங்கே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி, இங்கே பண்ண நந்தினி, நீ என்னமோ நீ பாட்டுக்கு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டுக்கு வரேன் போகிறேன்னு ஓஸ்டத்து பேசிகிட்டு இருக்க. என்ன இப்போ தான் பிளான் பண்ணியிருக்கியா? இப்போதைக்கு இந்த வீட்டோடு போயிட்டு அப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணிக்கலாம், சமாளிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? இங்கே பாரு, நீ இந்த வீட்டோட போகிறன்னு முடிவு பண்ணிட்டேன்னா ஒரே தடியாக போயிடணும். திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நீ இந்த வீட்டுக்கு வரத்துக்கு உனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் நான் என் தம்பி சூர்யா கட்டின தாலி மட்டும்தான். நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வரமாட்ட. எனக்கு இந்த வீட்டுக்கு என் சம்மந்தம் இல்லைன்னு நீ முடிவு பண்ணிட்டா அந்த தாலியை நீயாவே கழட்டி கொடுத்துட்டு போயிடு. அதுக்கப்புறம் உனக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. அருணாச்சலம் உடனே, ஏய் மாதவி, என்ன பேசுகிற நீ? என்ன பேசுகிறேங்கிற? அவள் தான் ஏதோ போகிறப்போன்னு சொல்லிட்டு இருக்கானா, நீ என்னமோ தாலியை கழட்டி கொடுத்து போன்னு சொல்கிற? இங்கே பாருங்க, ஏன் மாதவி சொன்னது என்ன தப்பு இருக்குது? எனக்கும் அதான் தோணுது. அவள் அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு போட்டோம், திரும்பவும் இல்லைனா இந்த வீட்டுக்கு வந்துடுவா. அப்புறம் ஏய் அதான் சொல்கிறாள், நீ கட்டிக்க தாலியை கழட்டி கொடுத்துட்டு போடி நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லவும் நந்தினிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ஏன்னா நந்தினிக்கு சூர்யா மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஆனால் நந்தினியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணப்போ அருணாச்சல் சார் கேட்டுற மாதிரி எப்படியாவது சூர்யாவை ஒரு மனுஷனை திருத்தி நல்ல மனுஷனாக மாற்றிட்டு தான் இங்கேருந்து போவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருக்கிற கால சூழ்நிலை எல்லாமே நந்தினிக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் நந்தினி இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து அசிங்கப்பட வேணாம் அப்படின்னு தான் கிளம்புறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் மாதவி சொன்ன விஷயம் நந்தினிக்கு பெரிய ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, வேணா இந்த தாலியை நீங்களே கழட்டிக்கங்க அப்படின்னு தாலி எடுத்து நீட்டுறாங்க நம்ம நந்தினி. இதை மாதவி யோசிக்கவே இல்லை. மாதவியை பொறுத்த வரைக்கும் தாலியை பற்றி பேசினா கிராமத்து பொண்ணு வேறு வழி இல்லாமல் இந்த வீட்டில் அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு தான் அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் இது நந்தினி கொடுத்த ஷாக்கு மாதவிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. சுந்தரவழி ஒன்றே, ஏ மாதவி, அவள் தான் காற்றால தாலியை கழட்டி எடுத்துகிட்டு வாடி மோல அப்படின்னு சொல்ல, மாதவி வழி இல்லாமல் நந்தினி தாலியில் கை வைக்க போகிறாங்க. தாலியில் கை வச்சிங்க, யாராக இருந்தாலும் சரி கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம சூர்யா மாதம் என்ட்ரி ஆகிறாரு. ஏய் நந்தினி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ மனசில்? இப்போது எங்கே போகிற நீ? எதுக்கு தாலியை கழட்டுற அப்படின்னு சொல்ல, என்ன சார் என்ன பேசுகிறீங்க? ஏன் உங்களுக்கு எதுவும் தெரியாதா? நீங்கள் தானே சொன்னீங்க, எல்லோரும் சொன்னாங்க என்ன இந்த வீட்டோட போன்னு. ஆனால் நீங்கள் மட்டும்தான் என்ன இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிச்சிங்க. ஆனால் லாஸ்ட்டில் நீங்களே என்னை வீட்டை போக சொல்லிட்டீங்க. அதுக்கு மேலே அசிங்கப்பட்டு இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா சார்? நான் போகிறேன் சார். ஏ நந்தினி, இங்கே பண்ண நந்தினி, நான் ஏதோ ஒரு கோவத்தை சொல்லியிருப்பேன், அதுக்காக நீ பாட்டு கோச்சிட்டு இந்த வீட்டோட போவியா? இங்கே பண்ண நந்தினி, நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ இங்கே தான் இருக்கணும், புரியுதா? என்ன சார் என்ன பேசுகிறீங்க? நானும் ஒரு மனுஷன் தான் சார், நான் ஒன்றும் பொம்மை கிடையாது. நீங்கள் இந்த வீட்டில் இருந்தா இருக்கிறதுக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் நான் என்ன பொம்மை நினச்சிங்களா? எனக்கும் நிறைய உணர்ச்சிலாம் இருக்குது சார். நீங்கள் என் வாழ்க்கையை கெடுத்தீங்க. எனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்து என்னை பண்ணக்கூடாத குடும்பம்லாம் பண்ண வச்சிங்க. நானும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சார் தான் போன்னு இந்த வீட்டில் இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் அதுக்குன்னு என்னை போட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க சார். என்னால் இதுக்கு மேலே இந்த வீட்டில் ஒரு செகண்ட் விட இருக்க முடியாது. நான் போகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் தர்ஷனம் விளையாடாதீங்க. என் வாழ்க்கையை ரொம்பவே கெடுத்துட்டீங்க நீங்கள். என் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கப்புறமாச்சும் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு நந்தினி பேசுகிறாங்க. ஆனால் நம்ம சூர்யா, இங்கே பண்ண நந்தினி, ஏதோ ஒரு கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேன், அதுக்காக நீ இப்படி கோவப்பட்டு வெளியே போகிறது சத்தியமாக நல்லா இல்லை. நான் சொல்கிறது கேளு நந்தினி, போதும் சார், விடுங்க சார். நீங்கள் இந்த ஊருக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் ஏன் உங்கள் அம்மாவுக்காக என்னை அடிக்கடி கொஞ்சம் பேசுகிற மாதிரியும் என் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. ஆனால் மற்றபடி உங்களுக்கு உண்மையாகவே என் மேலே எந்த ஒரு பாசமும் இல்லை. உங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நாம் ஒன்றும் புருஷ பொண்டாட்டியே வாழல சார். என்னால் உங்களை புருஷனாக ஏற்றுக்க முடியல, உங்களால் என்னை பொண்டாட்டியும் ஏற்றுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்காக நாம் இன்னமும் எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? நடித்த வரைக்கும் போதும் சார். இதுக்கப்புறம் நீங்கள் நீங்களாக இருங்க, நான் நானாக இருக்கேன், அதான் சரி அப்படின்னு சொல்லி நந்தினி கிளம்புறாங்க. சூர்யா ஒன்று, இங்கே பண்ண நந்தினி, இதுக்கு மேலே நீ போய் தான் அவனு முடிவு பண்ணா தாராளமாக போய்க்கோ, நான் இனிமேல் தடுக்க மாட்டேன் அப்படின்னு சூர்யா மாடிக்கு போயிடாரு. மொட்டை மலன்னு பார்க்குறாரு. நந்தினி போகிறாங்க. அருணாச்சலம், போகாத நந்தினி, நான் சொல்கிறது கேளு நந்தினி அப்படின்னு எவ்வளவோ மூச்சை போட்டு பார்க்குறாரு. நந்தினி கேட்கவே இல்லை. சூர்யா மேலேருந்து, ஏய் நந்தினி, இங்கே பாரு, நீ என்னை விட்டு போகணுன்னு முடிவு பண்ணிட்டல, தாராளமாக போ. ஆனால் ஒன்று,
நான் செத்தா கொடுத்ததுக்கப்புறம் என்னை தேடி வந்துடாத, என் மூஞ்சது பார்த்துடாத அப்படின்னு சொல்லி கை காட்டி சொல்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்படியே மயங்கி விழுந்துட்டாரு. எல்லாம் ஓடுறாங்க, நந்தினியும் ஓடுறாங்க. போய் பார்த்தா சூர்யா கையெல்லாம் கிழிச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்த நந்தினிக்கு அழுக தாங்கலை. ஏங்க என்னாச்சு என்னாச்சு சார் என்னாச்சு சார்னு கத்துறாங்க. அருணாச்சலம் உடனே மாதவி ஆம்புலன்ஸை கால் பண்ணு அப்படின்னு சொல்ல ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸில் சூர்யா வச்சுட்டு எல்லாரும் நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் பார்த்தா இவர் வந்து கிளாஸை கையில் குத்திருக்காரு. அதில் கிளாஸ் கிழிஞ்சி கை ஃபுல்லாக கிழிச்சிருக்கு, ரத்தம் நிறையா போயிடுச்சு. இவர் கொஞ்சம் அப்சர்வேஷன் வைக்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் அப்சர்வேஷன் வச்சுறாங்க. உடனே இந்த சுந்தரவலி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, இந்த சூர்யா மட்டும் இதை பண்ணாமல் இருந்தானா இன்னத்துக்கு நந்தினி வீட்டோட வெளியே போயிருப்பான், எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்திருக்கும். லாஸ்ட் நேரத்தில் சூர்யா தேவையில்லாத ஒரு பிரச்சனை பண்ணி இவளை இருக்க வச்சிட்டானே அப்படின்னு சுந்தரவலி செம்ம கோவப்படுறாங்க. அருணாச்சலம் உடனே பார்த்து நந்தினி, இது வரைக்கும் சூர்யா இப்படி யாருக்காகவும் எதுக்காகவும் பண்ணதில்லை. ஆனால் நீ இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு தெரிஞ்சதும் அவன் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தியாம்மா, நான் சொல்கிறது கேளுமா, இதுக்கப்புறமாச்சு நீ சூர்யா கொஞ்சம் புரிஞ்சுக்கம்மா. சூர்யா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷனாக மாறிட்டு இருக்கான். நீ மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தானா கண்டிப்பாக அவன் நல்ல ஒரு மனுஷனாக மாறிடுவாம்மா, ப்ளீஸ்மா, நான் வேணா அவன் காலில் விழுறாமா அப்படின்னு அனுச்சான்னு சொல்ல, சார் என்ன சார் பண்ணுறீங்க, நீங்கள் எங்களுக்கு கடவுள் மாதிரி சார், நீங்கள் போய் என் காலில் விழுறீங்க. பரவாயில்லம்மா, என் பிள்ளைய இந்த அளவுக்கு ஒரு அன்பு பாசம் இருக்கிற ஆளாக மாற்றிருக்கே, நீ வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொன்னதும் அதை தாங்கிக்க முடியாமல் சூர்யா அப்படி பண்ணியிருக்கான். அவன் எதை பற்றியும் கவலைப்படாமல் குடிக்கிறது மட்டும்தான் இதாக வச்சுருந்தான். ஆனால் இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காக தான் கையை கிழிச்சிக்கிற அளவுக்கு போயிருக்கானா, அவன் டோட்டலாக மாற ஆரம்பிச்சிட்டாமா. நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்தனா கண்டிப்பாக சூர்யா மாறிடுவாம்மா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்ல நந்தினி சரிங்க சார், உங்களுக்காக நான் இந்த வீட்டில் இருக்கேன் அப்படின்னு நந்தினி ஒத்துக்கிறாங்க.